ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், செரி பழத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எட்டாந்தே தெரியும், அப்படியே முத்து முத்தாக அங்கங்கே ரெட் கலரில் இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரே கொத்து தான் 3 பழம் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், 2 காய் இருக்குது. நிறைய பழம் பழுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டார்க் அப்படியே ஒரு மாதிரி குங்குமம் கலரில் மாறும்போது அந்த புளிப்பு அப்படியே பட்டர் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை மாரி சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும். நம்ம நெல்லிக்காய் இருக்குல்ல, அது போல் இருக்கும். ஆனால் இது ரத்த கலரில் ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இனிப்பாக சுவையாக இருக்கும். அப்படியே ஜாம் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இதில் ஜாமும் செய்யலாம். ஆனால் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்க்குது. இப்போ வெய்ய அதிகமாக அடிச்சல பூவெலாம் கருகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களாம், அப்படியே கருகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியெல்லாம் கருகி போனதால பூ அதிகமாக கொட்டிக்கிச்சு. ஓரளவுக்கு தான் காய் விட்டுருக்கு. இங்கே பாருங்க, நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது குருவி, அது எந்த குருவின்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இந்த பழத்தை குருவிலாம் எடுத்தும்போது கொத்தி கொத்தி வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, அது பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு காய் பெருசாக சின்னதாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அதான் பட்டர் போல் இருக்குது, ஜாம் போலையும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிவந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாகி இனிப்பு அதிகமாக இருக்கும். நிறையா இப்போ காய் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உங்களுக்கு தெரியும், முத்து முத்தாக சிவப்பு கலரில். இந்த செடி நான் கட்டிங் மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எங்கள் குண்டுமல்லி செடிக்கு தான் சரி ஒரு ஆள் நட்டு விடுவோன்ட்டு இப்படி லைட்டாக சொருவி தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டேன். இந்த சொருவி விட்டு தான் இந்த பாருங்கள் மரம் போல் ஆயிடுச்சு. சும்மா ஒரு கிளையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், துளுக்கு தானே பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கிளை நல்லா மொத்தமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் குச்சி போல் இருக்குது, இதனால நட்டு விட்ருக்கேன். துளுக்கு தான் பார்ப்போம். இது பேர் ரெட் செரி ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி கேட்டு வாங்கி ஒரு செடி நட்டு விட்டுச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரூட்டை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ரெட் கலரில் ஆயிடுச்சு. இதையும் பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டார்க் ரெட்டு. இது ஓரளவுக்கு இனிப்பும் புளிப்பும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.